ஹலோ குட்டீஸ். கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? இன்னைக்கு கதை ஆமை மற்றும் இரண்டு அண்ணங்கள். ஒரு காலத்துல ஒரு ஆமையும் இரண்டு அண்ணங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அவங்க ஒரு ஏரியில சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். அப்ப கோடை காலம் வந்துதாம். அந்த ஏரி மெதுவா வற்றத் தொடங்கியதாம். அதனால அந்த ரெண்டு அண்ணங்களும் வேற ஒரு நல்ல இடத்துக்கு பறந்து போக முடிவு பண்ணாங்களாம். அப்ப ஆமை கவலையோடு கேட்டுச்சான், நானும் உங்களோட வரட்டுமா? என்னையும் கூட்டிட்டு போறீங்களான்னு. நீ எப்படி வர முடியும்? உனக்கு தான் பறக்க முடியாதேன்னு அண்ணங்கள் கேட்டுதான். அதுக்கு ஆமை ஒரு யோசனை சொன்னதாம். அதை நீங்க ரெண்டு முனையிலையும் பிடிச்சுக்கோங்க. அந்த குச்சியோட நடுப்பகுதிய என் வாயால கவ்வி பிடிச்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு வலுவான குச்சி ஒண்ணு எடுத்துட்டு வாங்க. நீங்க வானத்துல பறக்கும்போது நான் உங்களோட பறந்து வந்துடுறேன்னு சொல்லிச்சான். அண்ணங்கள் சம்மதிச்சிருச்சான். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டதாம். நண்பா, நம்ம உயரத்துல பறக்கும்போது நீ எக்காரணத்தை கொண்டும் உன் வாயை திறந்துடக்கூடாது. நீ கீழே விழுந்து பெரிய ஆபத்தாயிரும்னு சொன்னாங்களாம். அதே போல் அண்ணங்கள் குச்சியை தூக்கிட்டு பறக்க ஆமையும் நடுவுல தூங்கிட்டே வந்துதான். ஒரு கிராமத்துக்கு மேல பறக்கும்போது மக்கள் இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அடடா, என்ன ஒரு அதிசயம்! புத்திசாலியான பறவைங்களா இருக்கும் போல இருக்கேன்னு சொன்னாங்களாம். அதை கேட்டு ஆமைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். என்னடா இது, அந்த யோசனைய சொன்னதே நம்ம தான். அப்ப நான் தானே புத்திசாலி, அத கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லி வாயை திறந்துருச்சான். அவ்வளவுதான், குச்சியோட பிடி நழுவிருச்சான். ஆமை அந்த உயரத்துல இருந்து கீழே விழுந்து தரையில மோதி உயிரை விட்டுருச்சான். என்ன குட்டீஸ், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? பேச வேண்டிய இடத்துல பேசணும், மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா தான் இருக்கணும். அத பண்ணிருந்தா அந்த ஆமை கீழே விழாம புது ஏரிக்கு போய் அதோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்திருக்கும்ல. ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். See you.